உலக அமைதியை பற்றி எல்லா மதத்தவர்களும் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் சிந்தனையாளர்களும் நீண்ட நெடுங்காலமாக பேசிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். பல்வேறு மதத்தவர்கள் வாழுகின்ற இந்த உலகத்திலே, மத நம்பிக்கையற்றவர்கள் வாழுகின்ற இந்த உலகத்திலே, பல்வேறு நாடுகள், மொழிகள், கலாச்சாரங்கள் என்று பல வகையாக முரண்பட்டிருக்கக்கூடிய மனிதர்கள் வாழுகிற இந்த உலகத்திலே நம்ம அனைவருக்கும் அமைதி வேண்டும் என்று எல்லோருமே ஆசைப்படுகிறோம். எல்லாருமே இந்த உலகம் அமைதியாக இருந்தா தான் நல்லது என்று முஸ்லிம்கள் விரும்புகிறார்கள், இந்துக்கள் விரும்புகிறார்கள், கிறிஸ்தவர்கள் விரும்புகிறார்கள், அனைவருமே விரும்புகிறார்கள். ஆனா உலக அமைதியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களே தவிர அந்த அமைதியை எப்படி அடைவது, அந்த அமைதிக்கு என்ன தீர்வு என்ன என்பதை உலகத்தில் அதிகமான பேர் அறிந்து கொள்ளவே இல்லை. எந்த ஒரு பிரச்சனையும் தீர வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய காரண காரியங்களை கண்டுபிடித்து அதை களை எடுத்தா தான் தீரும். ஒரு இடத்துல சாக்கடை இருக்கிறது, அதிலிருந்து பயங்கரமான துர்நாற்றம் வந்து கொண்டே இருக்கிறது. இப்ப செய்ய வேண்டிய வேலை என்ன? சாக்கடை அப்புறப்படுத்தணும். அந்த சாக்கடையிலிருந்து வாடை வராததுக்குரிய ஏற்பாடுகளை எல்லாம் செய்யணும். இதை செய்யாம என்ன செய்யறாங்கன்னு கேட்டா சாக்கடைக்கு மேல செண்டு தெளிக்கிறாங்க. இது அது நீக்குமா? அந்த செண்டு தெளிக்கக்கூடிய 2 செகண்டுக்கு ஒரு நறுமணம் வந்துட்டு அப்படி மறைஞ்சு போயிடும். அமைதி ஏற்படுற மாதிரி இருக்கும். பீஸ் மீட்டிங் போடுவாங்க. அந்த 2 மணி நேரம் 1 மணி நேரம் மட்டும் என்னமோ அமைதி ஒட்டுமொத்தமாக திரும்பி விட்டது போல காட்சி தரும். அமைதி திரும்புமா? திரும்பாது. அப்ப அமைதி சாக்கடை அந்த துருவாடை போக வேண்டும் என்று நிஜமாக விரும்பக்கூடியவர்கள் என்ன செய்யணும் என்றால் அந்த துருவாடை எங்கிருந்து வருது, இங்கிருந்து வருது, இதை போக்குறதுக்கு என்ன செய்யணும்? இதை ரிமூவ் பண்ணணும், இதை எடுக்கணும். இதுல மறுபடி இந்த இடத்துல சாக்கடை வராத ஏற்பாடு செய்யணும். அல்லது சாக்கடை அடைத்துக் கொண்டிருந்தால் வேகமாக அது போய் சேர்வதற்குரிய ஒரு வாய்க்காலை ஏற்படுத்தி கொடுக்கணும். இப்படி ஒரு தூரநோக்கோட செயல்பட்டார்களே ஆனால் அந்த தெருவுல சாக்கடை வாடை இருக்காது. இதான சாக்கடைக்கு தீர்வு. இதை தவிர சாக்கடை வாடை போக வேண்டும், சாக்கடை வாடை போக வேண்டும் தீர்மானம் போட்டா வாடை போயிருமா? சாக்கடையினால் என்னென்ன கேடு வருது 2 மணி நேரம் சொற்பொழிவு நிகழ்த்தினால் உடனே அந்த வாடை போயிருமா? அதைத்தான் இன்றைக்கு நாட்டில் உள்ள எல்லாரும் செய்து கொண்டிருக்கிறார்கள். உலக அமைதிக்கு தீர்வு, உலக அமைதிக்கு தீர்வு வேணும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அதுக்கு உருப்படியாக சிந்திப்பதே கிடையாது. உலக அமைதிக்கு தீர்வு என்னன்னு உண்மையில சிந்தித்து பார்த்தீர்களே ஆனால் இஸ்லாம் முன்வைக்கக்கூடிய, முஸ்லிம்கள் தங்கள் வாழ்க்கை நெறியாக ஏற்றிருக்கிறார்கள் இஸ்லாம். அந்த மார்க்கம் உலகத்திற்கு சொல்லக்கூடிய சித்தாந்தத்தை இஸ்லாம் சொல்லுகிறதை என்று பார்க்காமல் இது சரிதானா என்று சிந்தித்து அனைவரும் அமுல்படுத்த ஆரம்பிப்பார்களே ஆனால் உலகம் அமைதியாகிவிடும். உலகத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அப்ப இஸ்லாம் சொல்லக்கூடிய தீர்வு மாத்திரம்தான் இன்றைக்கு சரியான உருப்படியான தீர்வாக இருப்பதை சொல்வதற்கு தான் இந்த